மே மாதம் எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு வலி சுமந்த மாதம். தமிழ் மக்கள் மீது உறுதி எடுக்கிற மாதம். எங்கட மக்களுக்கு நடந்த இன அழிப்புக்கு, எங்கட பிள்ளைகளை கொண்டதுக்கு, எங்கட அம்மாமார் அப்பாமார கொண்டதுக்கு, இந்த உலகத்துல இந்த உலக நீதியில அந்த செஞ்சாக்களுக்கு ஒரு தண்டனை எடுத்து கொடுத்து அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு காணும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று முடிவு உறுதி எடுக்கிற நாள் தான் மே 18. கடைசி தமிழன் இருக்கு வரைக்கும் எங்கள் தமிழ் ஈழம்தான் ஒரே முடிவு என்ற ஒற்றை குறிக்கோள்ல நிப்பான். கனடா வாழ் தமிழ் மக்களால உங்களால ஒன்டாரியோ அரசாங்கத்துக்கு உள்ள அனுப்பப்பட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஒண்டா வந்து எங்க மக்களுக்கு இனாளிப்பட்டு சொன்னது தமிழ் மக்களோட முதல் வெற்றி. அத அவியல கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது முதல் வழக்கிலையும் வேண்டு, இரண்டாவது வழக்கிலையும் வேண்டு, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்க வழக்க முழுக்க தள்ளுபடி செய்து நிராகரித்து செஞ்சது தமிழ் மக்களோட இரண்டாவது வெற்றி. இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எங்கட மக்களுக்கு ஆக கட்டப்பட்ட முள்ளிவாய்க்கால் தூவிய உடைச்சதுக்காக பதில் கொடுக்கும் வகையில கட்டப்பட்டதுதான் இங்க தமிழின் அழிப்பு நினைவகம். எங்கட கனடாவில், லண்டனில், ஜெர்மனியில், ஆஸ்திரேலியா எங்கட மக்களை எங்கட அமைப்புகளை பிரிக்க நினைக்கிற ஸ்ரீலங்காண்ட நிகழ்ச்சி நிரலுக்கு வச்ச முதல் அடி. பிறந்து வளர்ந்து எங்கட அம்மா ஐயாவை அந்த மண்ணுக்கு கொடுத்த தமிழ்ல மண்ணுக்கு நாங்க திரும்பி போவோம்ல, அதுதான் எங்கட விடிவு. அந்த விடிவு தான் எங்க தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை. அதுதான் எங்கள் அரசியல் தீவு. அதுதான் தமிழகத்தின் விடிவு. நாங்கள் திரும்ப போற பயணம் ஒரு கூட்டு பயணம், ஒரு கூட்டு பொறுப்பு. அந்த கூட்டு பொறுப்பை உங்களில் ஒருவனா நான் தொடர்ந்து பயணிப்பேன். நன்றி. தமிழீழத்தில் சந்திப்போம்.